அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரூட்ல 4 டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, 5 டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கியூப் ரூட் எடுக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மினிமம் 1 to 10 வரைக்குமாவது கியூப் நம்பர் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு 6 டிஜிட் வரைக்கும் இருக்கிற நம்பரை 6, 7 டிஜிட் வரைக்கும் இருக்கிற நம்பரை என்ன பண்ணலாம்னா நம்ம கியூப் ரூட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே பெரிய நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ 8 டிஜிட், 9 டிஜிட், 10 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதை கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு 11 கியூப் டு 20 கியூப் வரைக்கும் தெரியும். அதை விட பெரிய நம்பராக கொடுக்குறாங்க அப்படின்னா 21 கியூப்ல இருந்து 30 கியூப் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அடுத்து கியூப் ரூட் எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த 1 to 30 வரைக்கும் மினிமம் கியூப் நம்பர் தெரிஞ்சதுனாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கியூப் ரூட் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எப்படி முதல்ல கியூப் ரூட் எடுக்கிறதுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு 1 to 10 வரைக்கும் இருக்கிற கியூப் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க. ஸோ அது தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 6 கியூப், 7 கியூப், 8 கியூப், 9 கியூப், 10 கியூப். ஆல்ரெடி இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். நான் இது எதுக்கு எழுதுறேன்னா உங்களுக்கு பக்கத்துல நீங்க உங்களுக்கு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களால சால்வ் பண்ண முடியும். நீங்க ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் நீங்களா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க உங்களுக்கு நம்பர் இந்த கியூப் நம்பர் நல்லா மைண்ட்ல நின்றும். அதுக்கடுத்து எந்த 2 நம்பருக்கு இடையில வருங்கிறதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்காகத்தான் நான் இங்க பக்கத்துல எழுதுறேன். உங்களுக்கு தெரியாதவங்க திரும்ப இந்த நம்பர் பக்கத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இப்போ 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 216, 7 கியூப்னா 343, 8 கியூப்னா 512, 9 கியூப்னா 729, 10 கியூப்னா 1000. ஸோ இப்போ நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கியூப் நம்பர் எழுதியாச்சு. நம்ம ஸ்கொயர் ரூட்ல பார்த்த மாதிரியே கியூப் ரூட்டுக்கும் இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். ஸ்கொயர் ரூட்ல 2 டைம் யூனிட் டிஜிட் சேமா இருந்தது. பட் கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் அந்த நம்பர் இருக்கும். ஸோ இங்க பாருங்க 1, 8, 7, 4, 5, 6, 3, 2, 9, 0. எங்கேயுமே யூனிட் டிஜிட் இருக்கிற நம்பர் ரிப்பீட் ஆகல. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத விட கியூப் ரூட் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ எப்படி கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கியூப் நம்பர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போவோம். எடுத்ததையுமே பெரிய நம்பர் பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணும். அதனால சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 12167 ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இப்போ இது கியூப் ரூட்ல இருந்து வெளியில் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல மாதிரியே இப்போ யூனிட் டிஜிட் இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு. அப்ப இங்க யூனிட் டிஜிட் எங்கெல்லாம் 7 வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 7 வரும். ஸ்கொயர் ரூட் மாதிரி 2 இடத்துல 7 வராது. ஸோ அப்ப இங்க கியூப் ரூட்ல இங்க 27 இருக்கு. 27ங்கிறது எதோட கியூப் நம்பர், 3யோட கியூப் நம்பர். அப்ப நம்ம இங்க யூனிட் டிஜிட்டுக்கு 7க்கு ஈக்குவலண்டான கியூப் நம்பர் இது 3 கியூப். அதனால இங்க 3ன்னு போட்டுக்கிறீங்க. இப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 டிஜிட்டை விட்டோம். ஆனா இப்ப கியூப் ரூட் எடுக்கிறதுனால 3 டிஜிட்டை விட்டுறணும். ஸ்கொயர் ரூட்னா 2 டிஜிட், கியூப் ரூட்னா 3 டிஜிட்டை விட்டுறணும். அப்ப மீதி இங்க என்ன இருக்கு, 12 இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப், இந்த 12ங்கிற நம்பரு எந்த கியூப் நம்பருக்கு இடையில இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27. அப்ப இந்த 2 கியூப்புக்கும் 3 கியூப்புக்கும் இடையில தான் இந்த 12ங்கிற நம்பர் வருது. அப்ப இந்த 2 கியூப்ல 3 கியூப்ல எந்த நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அப்ப இங்க 2 கியூப் 3 கியூப்ல சின்ன நம்பர் இது, 2 கியூப் தான் சின்ன நம்பர். ஸோ அப்ப அதனால 2 கியூப்னு எடுக்காம இங்க என்னன்னு எடுத்துக்கணும், 2ன்னு எடுத்துக்கணும். அப்ப 12167 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 23ன்னு கிடைக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின். இப்ப கியூப் ரூட் ஆஃப் 50653ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா இங்க யூனிட் டிஜிட் என்ன இருக்கு, 3 இருக்கு. இங்க யூனிட் டிஜிட் வேற எங்க இந்த கியூப் நம்பர்ல 3ன்னு வரும், 7 கியூப்ல மட்டும்தான் 3ன்னு வரும். அப்ப இங்க என்னன்னு எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். மீதி இப்ப இந்த 3 டிஜிட்டை விட்டுருவீங்க. 3 டிஜிட்டை விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு, 50ன்னு இருக்கு. 50ங்கிறது எந்த 2 கியூப் நம்பருக்கு இடையில இருக்கும், 3 கியூப்புக்கும் 4 கியூப்புக்கும் இடையில தான் 50ங்கிற நம்பர் வரும். அப்ப இங்க என்ன எடுத்துக்குவோம், 3ன்னு எடுத்துக்குவோம். சின்ன நம்பர் எது, 3. அதனால 37. அப்ப கியூப் ரூட் ஆஃப் 50653 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 37. இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப கியூப் ரூட் ஆஃப்
85,184 கொடுத்துறாங்க. இப்போ இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? இங்க யூனிட் டிஜிட் 4. அப்ப யூனிட் டிஜிட் இங்க 4 வர்ற மாதிரி இருக்கிற கியூப் நம்பர் இது 4 கியூப்ல மட்டும்தான் நமக்கு யூனிட் டிஜிட் 4னு வருது. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 4னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டீங்கன்னா மீதி 85 இருக்கு. இந்த 85 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வரும்? 4 கியூப்புக்கும் 5 கியூப்புக்கும் இடையில வரும். ஸோ அப்ப இங்க 4 கியூப் தான் சின்ன நம்பர், அதனால என்ன எடுத்துக்கிறோம்? 44ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 85,184 கியூப் ரூட்ல இருந்து நம்ம வெளியில எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 44. இப்ப அப்படியே ஒவ்வொரு நம்பரா பெரிய நம்பரா நம்ம வருவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 1,66,375 கொடுத்துறாங்க. இப்ப இந்த 1,66,375 யூனிட் டிஜிட் எது? 5ங்கிறத நமக்கு யூனிட் டிஜிட். அப்ப இங்க 5 எங்க மட்டும்தான் இருக்கு? 5 கியூப்ல மட்டும்தான் யூனிட் டிஜிட் 5ன்னு வருது. ஸோ அப்ப இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 5ன்னு எடுத்துக்கலாம். மீதி இந்த 3 டிஜிட்டை விட்டுருவீங்க. இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டா மீதி என்ன இருக்கு? 166 இருக்கு. இந்த 166 எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கு? 5 கியூப்புக்கும் 6 கியூப்புக்கு இடையில தான் இந்த 166 இருக்கு. அப்ப இதுல சின்ன நம்பர் எது? 5 கியூப். அதனால இங்க 5ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 1,66,375 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 55. இப்ப அடுத்த நம்பரு 3,14,432 இருக்கு. ஸோ இப்போ இதை கியூப் ரூட்ல இருந்து நம்ம வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஸோ இங்க யூனிட் டிஜிட் என்ன? 2. இங்க அப்ப எங்க யூனிட் டிஜிட் வரும்? 8 கியூப்ல மட்டும்தான் நமக்கு யூனிட் டிஜிட் வரும், 2ன்னு வரும். அப்ப இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 8ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 நம்பரை விட்டுருங்க. 3 டிஜிட்டை விட்டுட்டீங்கன்னா மீதி 314 இருக்கு. 314 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில இருக்கு? 6 கியூப்புக்கும் 7 கியூப்புக்கும் இடையில தான் 314 இருக்கு. அப்ப நமக்கு இதுல சின்ன நம்பர் எது? 6 கியூப். அப்ப இங்க என்னன்னு வரும்? 6ன்னு வரும். அப்ப 68. அப்ப 3,14,432 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்னா 68ன்னு வரும். இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3,73,248. இப்ப இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. இப்ப இங்க நமக்கு இருக்கிறது யூனிட் டிஜிட் 8. ஸோ யூனிட் டிஜிட் எங்க 8 வரும்? 2 கியூப்ல மட்டும்தான் நமக்கு யூனிட் டிஜிட் 8ன்னு வரும். அப்ப நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 3 டிஜிட்டை கியூப் ரூட் எடுக்கிறதுனால விட்டுருவோம். மீதி என்ன இருக்கு? 373 இருக்கு. இந்த 373 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில இருக்கு? ஸோ 7 கியூப்புக்கும் 8 கியூப்புக்கும் இடையில தான் இந்த 373 இருக்கு. அப்ப இதுல சின்ன நம்பர் எது? 7. அப்ப இங்க 72ன்னு வரும். அப்ப 3,73,248 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? 72. இப்ப அடுத்த நம்பர் கியூப் ரூட் ஆஃப், இப்ப இது 6 டிஜிட் நம்பரா இருக்கா? இப்ப அடுத்து இன்னொரு 6 டிஜிட் நம்பர் 6,36,056. ஸோ இப்போ இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா நமக்கு யூனிட் டிஜிட் இங்க 6 இருக்கு. அப்ப இங்க யூனிட் டிஜிட் 6 எங்க வரும்? 6ல மட்டும்தான் யூனிட் டிஜிட் 6ன்னு வரும். 6 கியூப் தான் 216. அப்ப இங்க யூனிட் டிஜிட் 6ன்னு இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும்? 6ன்னு எடுத்துக்குவோம். அப்ப இந்த 3 டிஜிட்டை விட்டுருவோம். 3 டிஜிட்டை விட்டுட்டீங்கன்னா மீதி 636 இருக்கு. இந்த 636 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வரும்? 8 கியூப்புக்கும் 9 கியூப்புக்கும் இடையில தான் 636ன்னு வரும். அப்ப நம்ம இதுல சின்ன நம்பர் இது 8 கியூப். அதனால இங்க 8ன்னு போட்டீங்கன்னா 86ன்னு வரும். அப்ப 6,36,056 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 86. இப்ப அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 9,70,299. இப்போ 9,70,299 கொடுத்துட்டு இதை கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்க சொன்னாங்கன்னா இங்க யூனிட் டிஜிட் என்ன? 9. அப்ப யூனிட் டிஜிட் இங்க 9 எதுல மட்டும்தான் வரும்? 9 கியூப்ல மட்டும்தான் யூனிட் டிஜிட் 9 வரும். அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்? 9 எடுத்துக்குவோம். அடுத்து இந்த 3 டிஜிட்டை விட்டுருவோம். மீதி 3 டிஜிட் என்ன இருக்கு? 970 இருக்கு. இந்த 970 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வருது? 9 கியூப்புக்கும் 10 கியூப்புக்கும் இடையில வருது. அப்ப இதுல சின்ன நம்பர் எது நமக்கு? 9 கியூப். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க 9ன்னு போடுவோம். அப்ப 99. அப்ப 99 கியூப் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 9,70,299. அப்ப கியூப் ரூட்ல இருந்து 9,70,299 எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 99ன்னு கிடைக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கியூப் நம்பர் தெரிஞ்சதுன்னா நம்ம 6 டிஜிட் வரைக்கும் கொடுக்கும்போது நம்ம கியூப் ரூட் எடுத்துடலாம். இப்ப இதே இது நமக்கு 7 டிஜிட் 8 டிஜிட் 9 டிஜிட்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? 11 கியூப்ல இருந்து ஒரு 20 கியூப் வரைக்கும் தெரிஞ்சுன்னா ஒரு 7 டிஜிட் 8 டிஜிட்ல நம்பர் கொடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் நம்ம கியூப் ரூட் எடுக்க முடியும்.
அப்போ அதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம 11 கியூப்ல இருந்து 20 கியூப் வரைக்கும் நம்பர் எழுதிங்க. 11 கியூப், 12 கியூப், 13 கியூப், 14 கியூப், 15 கியூப், 16 கியூப், 17 கியூப், 18 கியூப், 19 கியூப், 20 கியூப். ஸோ இப்போ இங்கே 11 கியூப்னா எவ்வளோ? 1331. ஸோ இப்போ உங்களுக்கு கியூப் நம்பர் தெரியலைனாலும் இந்த கியூப் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் நம்பரை பக்கத்தில் பார்த்து நீங்கள் கியூப் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் எல்லாமே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 12 கியூப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 கியூப் எவ்வளோ? 1728. 1728. 13 கியூப் 2197. 14 கியூப் எவ்வளோன்னா 2744. 15 கியூப். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த கியூப் நம்பர் தெரியலனா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 15 கியூப் 3375. 16 கியூப் 4096. 17 கியூப் 4913. 18 கியூப் 5832. 19 கியூப் 6859. 20 கியூப் 8000. ஸோ இப்போ நம்ம 8000 வரைக்கும் நம்பர் நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் வந்து நம்ம 7 டிஜிட் 8 டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால கியூப் ரூட் எடுக்க முடியும். ஸோ அப்போ இது வரைக்கும் 10 வரைக்கும் இருந்த கியூப் நம்பரை வச்சு நம்ம 6 டிஜிட் வரைக்கும் எடுத்தோம். இப்போ 7 8ன்னு கொடுக்கும்போது நம்ம எப்படி கியூப் ரூட் எடுக்கிறதுன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கியூப் ரூட் ஆஃப் 19,06,624ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும். ஸோ கியூப் ரூட்ல இருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு இங்க யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? இங்க நமக்கு 4ன்னு இருக்கு. ஸோ 4 எங்க மட்டும்தான் வரும்? 14 கியூப்ல மட்டும்தான் நமக்கு 4ன்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 4ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 டிஜிட்டை கியூப் ரூட் எடுக்கிறதுனால விட்டுருவோம். அப்ப மீதி என்ன நம்பர் இருக்கு? 1906ன்னு இருக்கு. இந்த 1906ங்கிறது எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில இருக்கு? 1728க்கு 2197க்கு இடையில தான் இந்த 1906ங்கிறது வருது. அப்ப இங்க 12 கியூப் 13 கியூப். அப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் சின்ன நம்பரு? 12 கியூப்ங்கிறது சின்ன நம்பரு. ஸோ அப்ப இங்க 12ன்னு போட்டீங்கன்னா 124ன்னு வரும். அப்ப 19,06,624 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 124 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் ஒரு 25,15,456ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா இங்க யூனிட் டிஜிட் 6. ஸோ 6 எங்க இருக்கு? 16 கியூப் இருக்கு. ஸோ அப்ப இங்க என்னன்னு போட்டுக்குவீங்க? இங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இங்க 16 கியூப்னு வரும்போது 16ன்னு போடக்கூடாது. என்னன்னு தான் போட்டுக்கணும். அங்க நமக்கு என்னன்னு வந்தது? யூனிட் டிஜிட் 4 இருந்ததுன்னா 14 கியூப்ல வந்தது. நம்ம 4 தான் எடுக்கணுமே தவிர 14ன்னு எடுக்கக்கூடாது. நீங்க அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நமக்கு யூனிட் டிஜிட் நம்ம இந்த 4 இந்த இங்க 1 8 7 4 5 6ங்கிறதெல்லாம் 1 கியூப் 2 கியூப்ல என்ன வந்துச்சோ அதே நம்பர் தான் திரும்ப 11க்கு வரும். 1 கியூப்ல வர்றத 11 கியூப்புக்கு வரும். 12 கியூப்ல வர்றத 2 கியூப்ல வர்றத 12 கியூப்புக்கு வரும். ஏன்னா 2 கியூப் 8. இங்க 12 கியூப்னாலும் யூனிட் டிஜிட் 8 தான் வரும். 13 கியூப் இங்க 2197. அங்க 3 கியூப்னா 27. ஸோ அப்ப யூனிட் டிஜிட் எல்லாமே சேமா தான் வரும். அப்படி வரும்போது நம்ம அந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கியூப் நம்பர் தான் பார்க்கணுமே தவிர நீங்க இங்க 11 to 20 வரைக்கும் இருக்கிறத பாத்துறாங்க. எப்ப பார்க்கணும்னா 3 டிஜிட் நம்ம எலிமினேட் பண்ண பின்னாடி மீதி இருக்கிற நம்பர் இருக்கிற எந்த பிட்வீன் நம்பர்ல இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்போ இங்க யூனிட் டிஜிட் 6. அப்ப இங்க எதுல 16 கியூப்ல வருது. அப்ப 6ங்கிறத அதோட நம்பர்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 டிஜிட்டை விட்டுறணும். இப்போ 2515. இந்த 2515 எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்? 13 கியூப்புக்கும் 14 கியூப்புக்கும் இடையில வரும். அப்ப இதுல சின்ன நம்பர் எது? 13. அப்ப இங்க 13ன்னு போட்டீங்கன்னா 136ன்னு வரும். அப்ப 25,15,456 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 136. இப்ப அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 40,19,679. இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும். 9. 9ங்கிறது எங்க வருது? 19 கியூப்ல வருது. 19 கியூப்னா அப்ப நமக்கு பேஸ் நம்பர் எது? 9. ஸோ அப்போ 9. அப்ப இந்த 3 டிஜிட்டை விட்டுருவீங்க. 4019. 4019 எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வரும்? 15 கியூப்புக்கும் 16 கியூப்புக்கு இடையில வரும். அப்ப நமக்கு சின்ன நம்பர் எது? 15. அப்ப 15ங்கிறப்ப 159ன்னு வரும். அப்ப 40,19,679 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 159. அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப்
55,45,233. இப்போ இதை நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும்னா யூனிட் டிஜிட் இங்க 3. அப்போ 3 எங்க வருது? 17 கியூப்ல இருக்கு. அப்போ 17 கியூப்னா பேஸ் நம்பர் எது? 7. ஸோ அப்போ 7ன்னு எடுத்துக்குவீங்க. இப்போ இந்த 3 டிஜிட்டை விட்டுருவீங்க. மீதி 5545. 5545ங்கிறது எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வரும்? 17 கியூப்புக்கும் 18 கியூப்புக்கும் இடையில வரும். அப்ப இதுல சின்ன நம்பர் எது? 17 கியூப். அப்ப 177ன்னு வருது ஆன்சரு. அப்ப 55,45,233 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சரு 177. தென் லாஸ்ட் கொஸ்டின் 73,1384 கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு யூனிட் டிஜிட்டிங் என்ன இருக்கு? 4. 4ங்கிறது எங்க வருது? 14 கியூப்ல வருது. அப்ப பேஸ் நம்பர் எது? 4. அப்ப மீதி 3 டிஜிட்டை விட்டுருவீங்க. அப்ப மீதி இங்க என்ன வருது? 7301ன்னு வருது. இந்த 7301ங்கிறது எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வரும்? 19 கியூப்புக்கும் 20 கியூப்புக்கும் இடையில தான் வந்து இந்த 7301ன்னு வரும். அப்ப இதுல சின்ன நம்பர் எது? 19 கியூப். அப்ப இங்க 19ன்னு எடுத்துக்கணும். அப்ப 194. அப்ப 73,1384 நம்ம கியூப் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 194. ஸோ அப்போ 6 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி, 7 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி, 8 டிஜிட் 9 டிஜிட் கொடுத்தாலும் நமக்கு எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம 11 கியூப்ல இருந்து இப்போ 20 கியூப் வரைக்கும் எழுதணும். நமக்கு பேஸ் நம்பர் பேஸுக்கு அந்த 1 to 10 வரைக்கும் இருக்கிற கியூப் நம்பர் தெரிஞ்சதுனாலே போதும். அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த நம்பர் நம்ம கியூப் நம்பர் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா எந்த ரெண்டு கியூப் நம்பருக்கு இடையில வருதுங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம பேஸ் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா கியூப் ரூட் எடுத்துடலாம். இது உங்களுக்கு கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட்டு. அடுத்த வீடியோவில் அடுத்த ஷார்ட்கட்டு பார்ப்போம். தேங்க்யூ.